காலாவதியான கொள்கையை திணிப்பது நியாயமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதில் அவர் மும்மொழி கொள்கை பற்றியும் திமுக அரசிற்கு எதிராகவும் பல்வேறு தகவல்களை பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன் வணக்கம். அண்ணாமலையோட அந்த ட்விட்டர்ல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக தற்பொழுது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே தொடர்ந்து இந்த மத்திய அரசு சார்பில் சமஸ்கிருத சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி வழங்குவது தொடர்பாக தொடர்ந்து இந்த முரண்பாடு என்பது நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்று காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் காசியில் உரையாற்றிய புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு உத்தரவுக்கு வருவதாகவும் மும்மொழி கொள்கை, அதாவது தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் புதிய கல்விக் கொள்கையை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தமிழக அரசு ஏன் எதிர்க்கின்றது என்ற கேள்வி எழுப்பினார். அதே போன்று புதிய கல்விக் கொள்கை இயற்றால்தான் நிதி வழங்க முடியும் என்கின்ற அந்த கருத்தையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மத்திய அமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனால் அண்ணாமலையும் தற்போது அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதாவது குறிப்பாக முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை பயிற்றுவிக்கலாம் என்கின்ற இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் 2 மொழிகள் குறிப்பாக தமிழ் ஆங்கிலம் மட்டும் இருந்துவிட்டு மூன்றாவதாக ஒரு இந்திய மொழியை கற்கக்கூடாது என்று இருப்பது என்ன விதமான நியாயம் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். அதே போல தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்துகின்ற தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே இருக்கின்றது. அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சனை என்கின்ற கேள்வியும் அண்ணாமலை முன்வைத்திருந்தார். பணம் இருந்தால்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறுகின்றாரா என்ற கேள்வியையும் அண்ணாமலை எழுப்பியிருக்கின்றார். தற்போது 2025ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த உலக வேகமாக வளர்ச்சியடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1960ஆம் ஆண்டு காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் என்கின்ற கேள்வியும் அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது 1960 காலகட்டங்களில் திமுக மிக தீவிரமாக முன்னெடுத்தது. அந்த கொள்கை என்பது தற்பொழுது காலாவதியாகிவிட்டதாக அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்பொழுது விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கீதன்.